JCC batting. Bowling. Sorry pa. மறந்துட்டேன்ப்பா. போட்ல போட்டு தான் போறா நீ ஃப்ரீயா போடுங்க பாரு. நம்மள எங்க பாரு. 10 ரன் போனா 2 விக்கெட் எடு. அம்பையர் விரைவாக மேட்ச் நடத்தினா நல்லா இருக்கும். நீ தான் கவர் பண்ணும். என்ன டவுட்? ஓகே பேசாத மைக் எப்போ ஸ்பீக்கர் பக்கத்துல அது எடு. இல்லடா கேக்குது ஒரு மாதிரி எக்கோ கேக்குது. சிறப்பான அடிங்க பிரபு மயூரா. டுவெல்த் மேன் சிறப்பான பந்து வீச்சுங்க. வந்துட்டாங்க பாருப்பா. ஹரிஷ் டுவெல்த் மேன் பேர் மட்டும் சொல்லுங்க. அகலப்பந்து கேட்ச் டிராப். 2-2 மாறுமா? 2-3 அருமையான ரன்னிங், சிறப்பான ரன்னிங். கையில வருது மாட்டா போடுறா. நல்லா போடுறா மச்சா போடுறா. சிறப்பான அடிங்க, அருமையான ஃபீல்டிங். வர முடியும் கொஞ்சம் சுத்த அடிக்காதே மாதிரி கொஞ்சம் இருக்கீங்க. மேட்ச்க்குள்ள வாங்க, நீங்க தான் வரணும். பாயிண்ட் ஃபீல்டர் எங்க பாரு, அத முடிச்சா ஒரு ரன் இருந்தா முடிஞ்சிச்சு. ஓடு 7 ரன் எடுத்து வராது. அச்சா 6 ரன்னா போட்டுருக்க, நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்க. நீ போடு, ஏ பாரு ஃபீல்டர்ல இல்ல வெச்சு போடு. டாட் வந்தா போட முடியும், அப்படியே வெச்சு போடு. அருமையான அடிங்க. காசு நேற்று
நான் ராஜா லைட்டா நவுத்தின்னு போற 8 runs. அட்டு ப்ரோ எவ்வளோ 8 தானே தம்பி 8 தானே டிஆர் ரெடியாரு எல்பால் அருமையான பந்துங்க எல்பால் கார்த்தி பேட்ஸ்மேன் திரும்ப இந்த சைடு போடு சிறப்பான பந்து வச்சுங்க ஜேசிசி கேப்டன் கார்த்திக் எல்பால் நல்லா போடுங்க ஒரு சின்ன தடுமாற்றம் கேட்சுக்கு வரும்போது லிமிட் கேட்கறது இல்லை நம்ம ஆளுங்க எல்லாரும் பரவாயில்ல போடு நல்லா போடுங்க அருமையான பந்து வெளியே போட்டா வேஸ்ட் அருமையான கேப் ஷாட் பவுண்டரி சிறப்பான அடிங்க அப்படியே எவ்வளவு முயற்சி பண்ணாரு அவரு வேகமா ஓடுவாருங்க என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ சிறப்பான பந்துங்க பதிமூணு ரன்னுங்க 13 ரன்ஸ் நாங்க ஜெய் கிட்ட இருந்து ஒரு ஓவர் எதிர்பார்க்கிறோம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்து ஜெய் எப்ப போடுவார்னு காத்துட்டு இருக்காங்க பவுலிங் போடுவாரா நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்ல அவர் இல்ல 4 பிளேயர் வெளிய வா அம்மா டிஆர் லெக்ல போ விஷால் ஸ்ட்ரைட்ல போ 13 runs 2 overs அபி ஜா இறங்க உள்ள போ உள்ள 4 பேர் இருக்கணும் நீ உள்ள போய் போ அபி நீ லெக்ல போ 10 பேர் தான் இருக்கு மொத்தம் அப்ப எத்தனை பேர் இல்ல 4 பேர் தான் அதுதான் நிகழ்ச்சியா இருக்கு அங்க ஒரு ஆள் போற கார்த்தி போற கார்த்தி ஸ்ட்ரைட்ல வேணாமா கார்த்தி அதானே ஒரு ரெண்டு மண்டமே 4 பேர் உள்ள இருக்காங்க உள்ள போடு உள்ள 4 பேர் நிக்கணும் தட்டாதனா இருக்கு கீப் செஞ்சல தட்டாதா இருக்கு ட்ரை பண்ணிட்டோம் ட்ரை பண்ணாத அபி ரெடியாடா ஆங்கில catch drop JCC நீங்க ஒரு விட்ற கேட்சும் நல்லா இருக்கு
விஜயங்க நீங்க வேற அங்க போயிடு. பேட்டிங் போலர் இங்க வந்தா நீங்க பேக்கப் பண்ணுங்க. நீங்க வராதீங்க. போடு. போலர் வினோதிகோ. போடு. 15 ரன் தான் போட்டுருக்கோம். பெருசா போடுங்க. கிரேட் ரன்னிங், சூப்பர் ரன்னிங் அடிச்சிட்டு இருந்து. வரல போடு, 2 டாட் பால் போதும். அந்த இடம் எங்க பாருங்க, நல்லா இல்ல. நல்லது. நான் ரிவர்ஸ் எல்லாம் யோசிச்சு வெளியே போடுங்கண்ணா. அருமையான அடிங்க. ஆளாகுமா? சிறப்பான ஃபீல்டிங் கார்த்தி. எஸ் டு கார்த்தி. எல்லாமே ஷாட். ஃபீல்டரை மாத்தி ஆடி வச்சு போடுங்க. ஒரு ஃபீல்டர் இழுத்துனா மாத்தி போடுங்க. போடுற பாலிங் அது மாதிரி ஃபீல்டிங் நிக்கிறீங்க. சிறப்பான ஒரு ஃபீல்டிங், சிறப்பான ரன்னிங். Three overs, 22 runs. 3 overs, 22 runs. 3 ஓவர்ல 22 ரன் அடிச்சிருக்காங்க. பிரபு யோசிச்சுருக்காரு, நாளைக்கு மேட்ச்ல எப்படி போடலாம், 140 போடலாமா, 140 பிளஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு பிரபு. எவர்கின் பிரபு இவரு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கிரிக்கெட்டை கத்துக்கிட்டு வேற லெவல்ல இருக்காருங்க. நீ அது கவர் பண்ணி காப்பி. அது ஓகே இல்ல சரியா? அப்படிடா நல்ல பால்டா தம்பி, நல்ல பால்டா போற பிச்சு ஊத்தி போற, நல்ல பால்டா. நான் இப்படி வேணா அது வேணா, நான் இதை கவர் பண்ணுவீனா. நல்ல பால் தம்பி. அருமையான கேட்சுங்க, சிறப்பான பந்து வீச்சு விஷாலிடமிருந்து. கேப்டன், நாங்களும் ரொம்ப நாளா கேட்டுருக்கோம், இந்த கேப்டன் பட்டத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க, எதனால உங்களுக்கு கேப்டன் கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. இதோ நீங்க எதிர்பார்த்த ஷானவாஸ் சென்னையில இவர் ஒரு சிறப்பான லெஃப்ட் ஹேண்டருங்க. அவசியம் ரெடியா இங்க ரெடியா ஒரு ஆள் இல்ல, எதுவுமே பண்ண முடியாது. தினகரன்
இவர் பாத்தீங்கன்னா இந்த கிரசன்ட்ல இவர் பண்ணாத சாதனையும் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு கொடுக்காத சோதனையும் கிடையாது. புரியல அதான் அவரை திருத்துவா உள்ள கார்த்தனா நீங்க ஆள் இல்லடா இப்படி எப்படி நீ எங்க போடுவ ரெடி அபி ரெடி போடுறேன் நல்லா போடுறேன் இல்லங்க சிறப்பான பந்து வச்சுங்க விஷாலிடம் இருந்து. நல்லா போடுறா போடுற உன்ன 2 நாள் போட நல்லா வர்றா போடுற அருமையா திருப்பாருங்க பந்த விஷால். ஒரே பால் போடு ஒரு சிறிய தடுப்பாட்டம், ஒரு ரன் மட்டுமே. நாங்க எதிர்பார்க்கிற ஜெய் இன்னும் போடல. எவ்வளவுப்பா? 25 ரன்ஸ் 4 ஓவர்ஸ். சிறப்பான ஓவருங்க. வெறும் 3 ரன் தாங்க போட்டிருக்காரு விஷால். அந்த டீம்ல அதை விட சிறந்த போல இருக்கிறது ஜெய்சீலன். 25. யாருது எவர்கிரீன்டா யாருது இப்போ மேட்ச் அடுத்த மேட்ச் அடுத்த மேட்சுக்கு குட்டி சிசி எம்பிடி 11s கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைம் இல்ல. அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். குட்டி சிசி இஸ் எம்பிடி 11s. சிவா பொங்கல் சிவா வேலண்டைன் பிகேன வரல. எங்க டீம்ல 2 பேர் பக்க ஆடுக்கு வந்து அடிபட்டுச்சு. பக்கத்துல போன் இருக்கு. இல்ல இம்பாக்ட் ஆடலாம்ல. இம்பாக்ட் ஆடி இத ஆட் பண்ணுவோம். இம்பாக்ட் பண்ணலாம்ல. இம்பாக்ட் எடு போறீங்க. இல்ல சரி ஓகே ஓகே இல்ல கேட்டினா அவ்வளவுதான். வாக் சைடுல வாக் பண்றேன். சரி சாரிடா.
போல அது ஏதோ போன மாதிரி தான் போன மாதிரி அவர் போலாண்ணா நான் மூவ் பண்ணாதீங்க நீங்க பண்ணல பண்ணாது இல்ல பண்ணல சொல்றேன் நீங்க பண்ணல நீங்க லெக் பைஸா லெக் பைஸ் சொல்லுங்க இன்னொரு ஆள் உள்ள இன்னொரு ஆள் உள்ள கரெக்ட் 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 நான் இப்படி கவர் பண்ணி வாடா ஸ்பீடா வாடா ஸ்பீடா ஒரு மேட்ச் பாலர் பண்ணி இன்ஜின் பாலர் சொல்லுங்க பர் வரண்டா தடுப்பாட்டம் ஃபீல் செட் மாறு டக்கல மாறு ஃபீல் செட் மாறு ஓடுங்க கட்டடா சிறப்பான பந்து வீச்சுங்க பேட்ஸ்மேன் என்ன வேணா ட்ரை பண்ணிட்டோம் நான் சிறப்பா தான் போடுவேன்னு போட்டு இருக்காரு சிறப்பான பந்து வீச்சுங்க அருமையான கேட்ச் சனவாஸ் தனது கிட்ட வந்து வெளியேறுகிறார் அடுத்த பேட்ஸ்மேன் பவர் ஹிட்டருக்கு சீச்சு அபி இவரை பத்தி சொல்லினே இருக்கலாங்க அந்த கிரவுண்ட்ல அபி எல்லா டீமுக்கும் நல்லா விளையாடுங்க அந்த ஓன் டீமுக்காக விளையாட சொன்னா மட்டும் அவர் விளையாட மாட்டாரு அபி வச்சு போடுறா நல்லா போட்டுருக்கோம் உள்ள வாங்க மேட்ச் உள்ள வாங்கடா அருமையான அடிங்க சிறப்பான ஷாட்டுங்க சிறப்பான ஃபீல்டிங் ஸ்டாக்ஸ் ஆள் இல்லனா அதான் நல்லா போறாரு சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாரு ரெண்டு ரன் தெரிஞ்சிச்சு சும்மா எங்க ஷாட் பாரு நல்ல பால் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் 1-2 மாறுமா இல்லை ஒன்றுதான் இதோ உங்கள் நீங்க எதிர்பார்த்த சீக்கா கமெண்ட்ரிக்காக சீக்கா என்கின்ற ரகு சேரன் ரகு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாதுங்க கிரிக்கெட்லயும் சரி எல்லாத்துலயுமேங்க அது சொல்லக்கூடாது அங்க போய் பால் வரப்பா மேட்ச் ஃபுல்லாவே கீப்பர் முன்னாடி ஓடுறாங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க 31 5 ஓவர்களில் அணியின் எண்ணிக்கை 31 ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் அங்க வெச்சுக்கோ உள்ள நில்லுங்க
ஒரே ஃபீல்ட் மட்டும் அங்க ரகு இவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. மிமிக்ரி பண்ணுவாரு, கிரிக்கெட் விளையாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. இங்க வந்துடுவாங்க ஒயிட் ஆஃப் அங்க ஓபன் ஆடு விஷால் பிங்க் கலர் கொடி அப் டு கீப்பர் செஞ்சு எல்பால் கேட்ச் உள்ளடா கேட்ச். சிறப்பான அடிதான். என்ன செய்யுது போல. கார்த்தி அச்சால கேட்ச் தவற கரெக்ட்டா போட்டுக்கோ. அவன் 5 ரன்மா காணா யார் கோல கேட்ச் வருது ஃபீல்ட் 3 வெச்சு நோய கார்த்தி ஃபுல்லா மைண்ட் ஓவர் தான் கார்த்தி மைண்ட் செட் உள்ள வந்துட்டு யார் நான் ஸ்ட்ரைட் உள்ளாங்க சரி நான் மாதிரி லெஃப்ட் MCPL சீசன் 1 சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ டே 2 ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல் vs மும்பை இந்தியன்ஸ். The most important match for both the team. நேற்று ஸ்னிகோமீட்டரால் நிறைய பிரச்சனை இருந்துங்க. கார்ட் பிகைன்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்க முடியல. பட் இன்னைக்கு LA ஸ்போர்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் எடுத்து ஸ்டம்ப் மைக் வச்சிருக்காங்க ஸ்னிகோமீட்டருக்காக. இன்னைக்கு கார்ட் பிகைன் நீங்க ரிவ்யூ கேட்டா தப்பு நடக்காது. ஃபீல்டு கேட்டியா போயிருக்கு. அவுட். நன்றி நடுவர் அவர்களே. தேங்க்யூ. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அங்க ஜெய்சீலன் வந்து ஐஃபை கொடுக்கறதுக்காக வந்தாரு. பாதியில திரும்புறாரு. அவர் வந்துட்டு திருப்பியும் அவர் பிளேஸுக்கு போறதுக்கு நாளைக்காக அவர் புரிஞ்சிருக்கு. நன்றி ஜெய்சீலன் அவர்களே. கை கொடுத்தா பவர் போயிருமா? ஐ லவ் யூ. அக்கா வந்திருக்கேன்டா. நீங்க இப்படி வந்து நான் கவர்ஸ்ல வந்துருங்க. இது ஓபன் ஆவுடுங்க. அப்படி மாதிரி விஷால் ரெடி நில்லு. The new batsman comes to the middle. Good morning now. முதல் பால் ரோஸ் திரும்பி இருக்காரு. மிஸ் ஆயிருக்கு. பட்டா கண்டிப்பா. பட் அங்க ஒரு ஃபீல்டு நிக்கிறாருங்க. எக்ஸ்ட்ரா பேக்வர்ட் பாயிண்ட்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணிருக்காங்க. திரும்பி இருக்காரு. சரியா படல. அபிகிட்ட போயிருக்கு. 2 ரன்னாக மாற வாய்ப்பு. சின்ன மிஸ் ஃபீல்டிங். சென்னை மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன் மைதானத்தில் MCPL சீசன் 1 மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக பிட்ச் கொஞ்சம் கிரவுண்ட் கொஞ்சம் அந்நியவனா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு சிறந்த ஃபீல்டர்ஸ் இருக்கிறதால மிஸ் பண்ணி கொஞ்சம் கம்மியாகவே பார்க்கப்படுது. லாஸ்ட் அங்க ஒரு ஃபீல்டு இருக்காரு. தடுப்பாரா பார்ப்போம். இல்லைங்க பவுண்டரி. ஃபீல்டு மாத்திருக்காங்க. நான் பார்க்கல. ஒரு great shot. Much needed boundary for the team Rajasthan Royal. திரும்ப ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். நல்ல பால் தான். பேட்ஸ்மேன் பிக் பண்ணாங்க. போடு. திரும்ப ஃபீல்ட் இல்லைங்க. பவுண்டரி போமா பாப்போம். குயிக் அவுட் ஃபீல்டு போயிருக்கு. பவுண்டரி பேக் பேக் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. அந்த டீம் ராஜஸ்தான் ராயலுக்காக விழாக்குழு சார்பாக பேட்ஸ்மேனுக்கு வாழ்த்துக்கள். நியூ பேட்ஸ்மேன் நேம் என்னது?
ராமா ராமா அவர் பேர் என்னது பேட்ஸ்மேன் நேம்? சேச்சு சேச்சு 40 end of the 6 overs score 40. சீச்சு நன்றி நன்றி சீச்சு செல்லம் செல்லம் என்ற எடி ஆடி மாசம்ன்றதால இது உங்களுக்காக அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா. நாளை ஞாயிற்றுக்கிழமை அங்கங்கே கூழ் ஊற்றப்படும். நீங்க வேலைக்கு போகும்போது குடிக்கலாம், வேலைக்கு போகலாம் குடிக்கலாம். அருவி கொஞ்சம் ஸ்பீடா நட்ட அருவி. நமக்கு 7 மேட்ச் இருக்கு இன்னும். ரொம்ப பெரிய டிஸ்கஷனே வேணாம். ஜெயினா நீங்க உள்ள இருக்கீங்கண்ணா, இதோ தேவை டிஸ்கஷன். ஓகே ஓகே முருகா, கெட் பேக் டு தி ஃபீல்ட் முருகா. அம்பேர் நீங்க பாத்து அம்பேர் சல்மா தட்னா நீங்க சொல்றீங்க. உள்ள வா, உள்ள ஏத்து. ஓகே 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 நோ ப்ராப்ளம். கீப் சேஞ்ச் அப் டு பிரதர். சரிடா முருகா, நில்லு முருகா. 4 பேர் உள்ள இருக்குமா முருகா? என் அப்பனே ஞான பண்டிதா. திரும்ப ஒரு வருஷம் ட்ரை பண்ணிருக்காரு. டாப் பால். இந்த பால் நல்லாவே போட்டுருக்காருங்க. போன மேட்ச் நல்லா போட்டாரு. பவர் டீம் ஜெய்சிசிக்காக. again on dot ball but run convert ஆயிருக்கு பைசன் முறையில். Day 2 ஓட first match JCC versus அபியர். நல்லா இருக்கு. தெரியலையே. சிஎஸ்சி இது நல்ல ஒரு பால் பட் வைடா மாறி இருக்கு. நன்றி நடுவர்களே. நல்ல ஒரு டிவியேஷன் நல்லா எடுத்துருக்காரு கீப்பர் கார்த்திக். ஃபார் யூ நல்ல டிவியேஷன் பட் வைட் கொடுத்துருக்காரு அம்பையர். இங்க இருந்து பார்க்கும்போது நல்ல பாலா தெரிஞ்சு நல்ல டிவியேஷன். நல்லா போடுறாரு பால் நல்லாவே கட் ஆகுது. again ஒரு வைட் பேக் டு பேக் வைட் போட்டுருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல ஹார்டிக் விக்கெட் எடுக்கிறாங்க, ஹார்டிக் ரன் அவுட் ஆகுறாங்க, ஹார்டிக் வைடு போடுறாங்க. இந்த டோர்னமெண்ட் ஹார்டிக் சொந்தமான டோர்னமெண்ட் நினைக்கிறேன். ஹார்டிக் வைடு இது போடணும். ஹார்டிக் ரன் அவுட், ஹார்டிக் விக்கெட், ஹார்டிக் வைடு. இன்னும் ஹார்டிக் 4 வந்துச்சு ஆல்ரெடி. ஹார்டிக் 6 நீ போர்த்தே போட அடிச்சு விட்டோம். கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு ஆரகமான வாய்ப்பு இல்லைங்க. ஸ்டேட் பிடிச்சிருக்காரு கம்ஃபர்டபிளி. இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல் கிளாசிக் காஸ். இங்கே வருகை தந்திருக்கும் செல்லா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். செல்லாக்காக ஒரு பாட்டு. இது 6 மாசம்ன்றதால செல்லா ஆத்தா சின்ன மாதிரி ஆத்தா. Next batsman for Rajasthan Royal Classic Cars kaga Yuvan comes to the middle. Match ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஸ்கோர் கொஞ்சம் தேவைப்படுது கண்டிப்பா. டிஃபெண்டிங் டோட்டலா இருக்காது. இன்னும் ஒரு 15-20 ரன் தேவைப்படுது for the team Classic Cars. விஷால் விஷால் பெருசான இருக்காது. நல்ல பால் போட போற அவ்வளவுதான். 7வது ஓவர் ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கோ. அப்படியே அடிப்பா. லெஃப்ட் தான் நிக்கிறேன்.
ஒரு பந்து இரண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க பார்ப்போம். ஃபீல்டிங் பண்றாங்க இந்த என்டையர் டோர்னமெண்ட். எல்லா பிளேயருமே தொடர் மழை காரணமாக இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அந்நியவனா இருக்குது அவுட்ஃபீல்ட். பட் ஸ்டில் fielders are never worried about the outfield. நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க MCPL சீசன் 1க்காக. நேற்று ஒரு சம்பவம் இந்த மச்சான் நான் சொல்றது ஓவருக்கு அப்புறம். அந்த அண்ணா இருக்காருல்ல இன்னொரு டாட் பால் நல்லாவே போட்டிருக்காருங்க. விக்கெட் எடுத்திருக்காரு. பேக் டு பேக் டாட் பால் போடுறாரு. தெரியல வரலை. இந்த டோர்னமெண்ட்ல போலர்ஸ்ல ரொம்ப ப்ராமிசிங்காவே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க. பேட்ஸ்மேன் பவுண்டரி தேடுறாங்க. திரும்ப ஒரு குவிக் சிங்கிள். இந்த ஓவர் முடியுது நினைக்கிறேன். end of the 7th over score 46. எத்தனை விக்கெட்? எத்தனை விக்கெட்டா? 2 விக்கெட். 5 விக்கெட்டா? சாரி. With loss of 5 wickets, score 46 at the end of the 7th over. நேற்று என்ன நினைச்சுன்னா இருக்காருல்ல மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு வந்தோன்னு சொன்னேன். மைக் ஒர்க் ஆகலாம் நான் தண்ணி கேன் போட வந்தேன்பா அப்படின்ட்டு. லாஸ்ட் ஸ்கோர் என்ன? 46. இந்த ஒரு 6 ரன். சுலைமான் எங்க இருந்தாலும் மேட்சுக்கு வாங்க. லைவ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் 46 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் கண்டிப்பா ஒரு 10 ரன் தேடுவாங்க. கடைசி 2 ஓவரா பவுண்டரியே போகல. லாஸ்ட் ஓவர் விஷு நல்லா சொல்லலாம். விஷால் சாரி முருகா. The golden arm for JCC is coming from over the wicket. Death over specialist னு சொல்லலாம். பால் நல்ல பேஸ் இருக்குங்க. ரிவர்ஸ் திரும்ப அந்த பால் லீக் டெலிவரி. சோனி சிசி கார்த்திக் நல்லாவே வந்து வெயிட் பண்றாரு. கீப்பர் பேட்ஸ்மேன் எந்த பக்கம் திரும்பினாலும் அவரு சக்தியை போட வச்சு எடுக்கிறாங்க டாட் பால்ஸ். ஒரு டாட் பாலுங்க. என்னோட வாய்ப்பு இல்லைங்க. விட்டுருக்காரு சோனி கார்த்திக். டாட் பால் லெக் பால் சொல்ற முறையில் ஒரு ரன்கள். லாஸ்ட் 4 பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். ஒரு ஷாட் அங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கேட்ச் ஆக மாதிரி இருக்கு. பெரிதன் தேடுறாங்க. இன்ஃபேக்ட் மோர் தென் 50 அடிக்க ட்ரை பண்றாங்க. இவன் அவுட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கோபி கூலாண்டா. 4 கூத்து ஆகும். ஸ்கோர் 47. கோபியும் ஒரு திறமையான ஆட்டக்காரர். என்எஸ்கேல இருந்து எவர்கினோட தூண் ஆல்ரவுண்டர். கற்று கோபி, ரோஸ் கோபி, கூலண்டா கோபி, ஸ்லோவர் கோபி. ஸ்லோவர் கோபில ஸ்லோவா போறான், ஸ்பீடா போறான். டைம் எடுத்து போடு. நல்லா போடு. அம்மா நல்லா இருக்கு. ஃபீல் செட் பாரு. எங்க ரெடியா இருமா? எங்க நாங்க நவுறல? போடு. கரெக்ட்டா ஃபீலிங் பண்ணுடா. அந்த முதல்ல சிம்பிள்கார் கேட்ச் ஆக மாற புடிச்சிருக்காருங்க. கேப்டன் ஆஃப் JCC கேப்டன். அங்க விட்டா என்ன இங்க எடுப்போம் அப்படின்னு இங்க ஒரு விக்கெட் ரன் அவுட். பால புடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ஜெய்சீலன். கேட்ச் இல்ல நீ அவுட் செலிப்ரேட் பண்ணு. அவர் புகழ்ந்து பேசுவா. இப்போ பாறா. 2 more balls to go. Back to back wicket போயிட்டு. இந்த என்டையர் டோர்னமெண்ட் பவுண்டரிஸ் தான் ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்காங்க.
பவுண்டரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி இந்த டோர்னமெண்ட். பிகாஸ் ரொம்ப திறமையான போலர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இந்த என்டையர் டோர்னமெண்ட். எல்லா டீமுமே வந்து பேட்ஸ்மேனோட போலர்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்றாங்க கேப்டன்ஸ் கூட. கிருஷ்ணன்ல பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் எப்படி ஒரு 10-12 ரன் வரும். இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய ரன் வந்ததே இல்லை. அருமையான ஒரு ஷாட் கச்சகமான வாய்ப்பு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், கம்ஃபர்டபிளி டேக்கன் அவுட். டைம் எடுத்து வரே பால். Back to back wickets. Wickets are falling like ஒரே ஒரு பால். raindrops. ஹாட்ரிக்கா இல்லையே, ஒரு பால் அது ரன் அவுட். நான் விக்கெட் சொல்லுங்கண்ணா. கோட்டி மணின் மைந்தன் கோட்டி லாஸ்ட் பால ஃபேஸ் பண்ண உள்ள போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் தேடி வரும். பால் நல்லா சீசன் ஆயிருக்கும் கண்டிப்பா. 37 பால் போட்டுருக்காங்க. 48வது பால் முருகா போடுறாரு. இந்த பால் கண்டிப்பா டஃப்னு பார்க்கணும். பட் ராஜஸ்தான் ராயலுக்கு இந்த பால் ஒரு பெரிய பாலா இருக்கணும். அதுக்கு ஃபுட்பாலா கேட்காதீங்க மிஸ்டர் பிரபு. ஹே மச்சான் தீனா, கொஞ்சம் நவுறாடி. பாலாவே போட்டிருக்காருங்க. இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. ஓவர் கொடுத்துருக்காராம் பேர். எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 40. ஸ்கோர் என்னப்பா தம்பி? ஸ்கோர் என்னப்பா? டாட் பால் 47. டார்கெட் will be 48 for கிளாசிக் கார்ஸ். ராஜஸ்தான் ராயலுக்கு டார்கெட், ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்தியன்ஸுக்கு 48 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க அம்பையர்ஸ். நமக்கு இன்னும் 7 மேட்ச் பாக்கி இருக்கு. என்ன மச்சான்? வணக்கம் மச்சான். வேணும் வருகிறேன். இங்கே ஒரு அன்பு கட்டளை. அன்பாக கூடும் போது போய்தான் ஆகணும். கமெண்ட்ல ஒரு சிறிய மாற்றம். பிரேக் வரைக்கும் பிரபு பேசுவார். எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. பாலை போடுவாங்க பால்னு சொல்லணும், பேட்ல விளையாடுவாங்க பேட்டுன்னு சொல்லணும். பேட்ஸ்மேன் விரைவாக உள்ளே செல்லவும். JCC அபி உள்ள போயிட்டு என்ன பண்ணு. பேட்ஸ்மேன் JCC பேட்ஸ்மேன் உள்ள போங்க. JCC தல உள்ள போங்க.
பேட்ஸ்மேன் உள்ள அமுச்சு விடு தலைவா. பிரபு 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 ஆபீஸ் இருக்காடா? ஆபீஸ் இருக்கா? ஆபீஸா? இவன் ஆர்வி கொஞ்சம் அங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டாரு. ஆர்வி கொஞ்சம் சீக்கிரமா அந்த மேட்ச் நடத்தணும். ஜமால் காட்டுதான் கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் நடத்தணும். ரகு மற்றும் முருகா வெக்கம் பேர் யாருங்க வரலையா? இல்லடா சிவா இல்ல பிகே இல்ல. போட்டா ஆடியன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விவேக். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணார். பட் லெக் பேஸ் காரணத்தில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபீல்டு எல்லாமே இன்னர் சர்க்கிளோட எட்ஜில் நிற்கிறாங்க. கண்டிப்பாக பேட்டில் போட்டால் ஒரு ரன் ஓடலாம். ரகு மற்றும் முருகா ஓப்பனிங் பிளேயர்ஸ், ஓப்பனிங் பேட்ஸ் ஃபார் ஜேசிசி. நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ஸ்விங் இருக்குது பேட்ல. பட்டுனா கண்டிப்பா ஒரு இன்னர் சைட்ல தாண்டி ஒரு பவுண்டரி போட்டு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. விவேக் நல்லா போயிட்டு இருக்காரு, நல்லா பேஸ் இருந்திருக்கு. நல்லா பேஸ் இருக்கு விவேக் கிட்ட. அவர் ஹைட் யூட்டிலைஸ் பண்றாரு. கமலேஷ் நல்லாவே கணிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். இன்னர் சர்க்கிள் தாண்டி அடிச்சிருக்காரு. டெஃபினெட்லி இது பவுண்டரி கிடைக்கும். பவுண்டரி பால் பேஸ் கட் பண்ணி போட்டிருக்காரு. இந்த பால் ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணாரு. பட் பால் அப்படியே நின்றுச்சு. பேட்ஸ்மேன் ஒரு ஈஸியான பாலாவே அமைஞ்சது. இந்த பால் பனிஷ் பண்ணிருக்காரு. பவுண்டரி ஃபார் தி டீம் ஜேசிசி. முருகா பேட்ல இருந்து இங்க ஒரு ஃபீல்டிங் சேஞ்சா பார்ப்போம். ஆமா, ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? இல்லை. திரும்பவும் டாட் பால் போட்டிருக்காரு விவேக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்சிபிஎல் சீசன் 1ல நிறைய குவாலிட்டியான பவுலர்ஸ் பார்க்கலாம். அதனாலே இங்க வந்து பவுண்டரி பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமா பெரிய ஆறு எதுவுமே வரலங்க. திரும்ப ஒரு வெர்ஷிப் டாட் பாலோட முடிக்கிறார் இந்த ஓவரை. தேங்க்யூ சோ மச் விவேக். end of the first over score 5. பேசிந்தானே இருக்கேன். இந்தரதா சார்ண்ணா சார்ண்ணா சின்ன இருக்கு அந்த மைக்கு வேற. இந்த மேட்ச்ல இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஆறு அடிச்சது பாத்தீங்கன்னா லெப்டி ஜெகன் மட்டும் தான். 75 மீட்டர் அடிச்சிருக்காரு நேத்து.
அதுக்கப்புறம் 6 பெருசாக எதுவும் வரலங்க. ஒரு ஷாட், 1 ரன்கள் மட்டுமே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொடர்பு இருக்காங்க. இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அந்நியனா இருக்கு, பட் ஃபீல்டர்ஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் ஃபீல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் சொல்றேன். டேய் நேர்ல அடிச்சிட்டோம். எரிஞ்சமா. நேர்ல அடிச்சிட்டேன்டா, பிரச்சனை இல்லடா. ஹரிஷ் ரெண்டாவது ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேசுறேன்டா பேசுறேன், அடிக்கிறேன்டா அடிக்கிறேன். டேய் நீ போற லைன் போடுறா, அத பார்க்காத. ஜமால் போ ஜமால். Your feeling change? ஜமால் ஹலோ ஸ்டோயர் ஸ்ட்ரைட்டா போயிருக்கு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்ணிருக்காரு. நல்லா ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க பவர் பிளேல. இப்போ ரிவர்ஸ் ட்ரை பண்றாரு, கரெக்டா அடிச்சிருக்காருங்க. ஈவன் தோ ஒரு பிளேயர் ஆஃப் சைடில் பவுண்டரியில் நின்றுருக்காரு, பட் ஸ்டில் அதை வந்து பவுண்டரி ஃபார் ஜேசிசி. அகைன் முருகா பேட்டில் இருந்து. இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ரன் ரேட்டுக்காக ஆடுறாங்க, நல்லாவே தெரியுது. சீக்கிரமாக முடிச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. 48. திருப்பி ஒரு விஷயம் ட்ரை பண்றாரு, போட்டுருக்காருங்க. டாட் பால் போல்ட். அது ரிவ்யூ கேட்டிருக்காங்க ஸ்ட்ரைட் அவே. தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூ டேக்கன். இங்க இருந்து பார்க்கும்போது பட்டா மாதிரி தான் தெரியுது. எனவே அதெல்லாம் சொல்லலாம், ரிவ்யூ தான் இருக்குது. But still, third umpire's decision is pending. Match referee, third umpire Mr. Madanna பார்க்குறாரு. திரும்ப ஒரு ரிவர்ஷிப் பால் கீப்பர் கேரியா இருக்கு, பட் போல்ல பட்டுன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ ஃபார் ராஜஸ்தான் ராயல். ஓகே, இந்த கேமரா ஆங்கிள் காட்டுங்க. ஓகே ஓகே, திருப்பி கொஞ்சம் பேக்ல வாங்க. ஓகே ஓகே, அப்படி ஸ்டிக்கர் மீட்டர் பாருங்க. இன்னும் கொஞ்சம் பேக்ல வாங்க. ஓகே, இங்க நான் பார்த்துட்டோம். இன்னொரு ஆங்கிள் பார்த்துட்டோம். Okay, we are ready with the decision. இந்த ஆங்கிள் பார்க்குறோம். satisfied. Okay, இன்னும் கொஞ்சம் 0.5 கம்மி பண்ணுங்க ஸ்பீடு. ஓகே, நிக்கோமீட்டர்.
Not out. Review lost for Rajasthan Royal. Not out. After decision. Up well, huh? Review lost. Review lost or not? Umpire decision stands. ஒரு பைஸ் பா இது. ஏய் பேட்ஸ்மேன் பாறா. அடிப்பாடா. ஒரு அடிச்சாடா. காத்தே இல்ல எங்க போ. சாரி. நல்லா அடிச்சிருக்காரு. இன்ஃபீல்ட் கிளியர் பண்ணிருக்காருங்க இன்னர் சர்க்கிள். ஓடி இருக்காங்க. பால் வரலங்க. ஸ்ட்ராங்கான த்ரோ கிடையாதுன்னு சொல்லலாம். நல்ல ரன்னிங் பிட்வீன் ரகு மற்றும் முருகா கிட்ட இருந்து. மேட்சை சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கப்புள்ஸ். பிளேயர்ஸ் ஓப்பனிங் பேர்ஸ் ரகு மற்றும் முருகன் ஜேசிசியாக சிறப்பாடிட்டு இருக்காங்க. செகண்ட் பேர் பிளே இஸ் இன் ப்ராக்ரஸ். ஹரிஷ் போட்டுருக்காரு. ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க, சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் ராமா கிட்ட இருந்து. அவுட். நம்பர் ரவி பேக் டு தி பவிலியன். ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அங்க ஒரு ஜேசி ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெளியே வராரு. சோனி சிசி கார்த்திக் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் ஜேசிசி கம்ஸ் டு தி மிடில். ஜமால் ஃபீல்டிங் ஜமால் பின்னாடி போய் ஜமால் விடு ரகு. ரகுன்னு பேர் வச்சாலும் தான் அமைது. ஃப்ரீயா விடு. ரெண்டாவது 2 ஓவர் ஸ்கோர். தம்பி ஸ்கோர் எந்த கீப்பர் சேஞ்ச். ஒரு ஒயிட் லென்த் பால் கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. பால் சேஸ் பண்றாங்க, எடுக்க முடியலங்க அந்த பால். திரும்பவும் கம்ஃபர்டபுளா 2 ரன் 3 ரன் மாற வாய்ப்பா இல்லங்க, ஓடல. யுவன் நெக்ஸ்ட் பவுலர் ஃபார் ராஜஸ்தான் ராயல். இந்த ரன் சேர்த்தியாப்பா? இப்ப 16 2 ரன். இது டாட் பால். ஒரு வைடு டவுன் தி லெக்ல போட்டிருக்காரு. கண்டிப்பா அது வைடு தான். இன்னும் ரோஷி படிச்சிருக்காருங்க, கனெக்ட் ஆயிருக்கு. பட் அங்க ஒரு ஃபீல்ட் இருக்காரு. 2 ரன் மாற வாய்ப்பு எடுப்பாங்க. ஆஹா, நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் சோனி சிசி கார்த்திக் கிட்ட இருந்து. இந்த சீசன்ல எல்லா பிளேயரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறாங்க. நிறைய ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. நிறைய ட்ரிபிள் பவரும். மறுபடியும் யோசிப்பாங்க, ஆளே இல்லைங்க. பவுண்டரி அகைன் ஃப்ரம் முருகாஸ் பேட். 3வது பவுண்டரி முருகா கிட்ட வந்திருக்கு. ரன் ஏற்றிட்டே இருக்காரு ஃபார் தி டீம் ஜேசிசிக்காக. இந்த ஓவர் முடிட்டோம். இந்த இன்னும் 2 ஓவர் இருக்கு. அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு போவாதீங்க.
Next match. Match number 10. அதான் கேப்ல அடிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அவர் மேனேஜ் பண்றாரு. பேக் டு பேக் ரெண்டு ஓடி இருக்காங்க. அவன் எப்படி பிடிப்பாங்க? ஒண்ணு ஃபுல்லா அடிக்கணும், நாங்க அடிக்கணும். Next match between MPT11 versus Kutti CC. I request both the team captains please come to the pavilion for the toss. MPT11 captain and Kutti CC captain. நான் கால் பண்ணுங்கண்ணா. அருமையான ஒரு ஆட்டம் திருப்பி வந்து கிளியர் பண்ணிருக்காரு ஃபீல்டரா. பவுண்டரிங்க. Fourth boundary from Muruga's bat. End of the fourth over. Sorry. End of the fourth over score. Third. எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 3 சாரி. 3 ஓவர் முடிந்த எண்ணிக்கை 30. With loss of 1 wicket. 18 ரன்கள் அடிக்க வேண்டும். Match number 10. MPT11 versus Kutti CC. I request both the team captains please come to the pavilion for the toss. Kutti CC captain வந்துட்டாரு நினைக்கிறேன். இன்னும் 17. 48 47 டார்கெட் ஸ்டாருக்கு. டார்கெட் எவ்வளோ? 48 தானே? ஓகேப்பா. அதுக்கு சால்வ் பண்ணல நீங்க. ஷுவர் மிஸ்டேக். நிறைய குழந்தைங்களை தூக்கிட்டு கலரா இருந்தானுங்க. JCC டீம் விஷால் அபிஷேக் மற்றும் விஜயகாந்த் கொஞ்சம் நவந்தீங்கன்னா மேட்ச் நாங்களும்பா. ஆமா ஒரு ரொம்ப டீப் நிக்கிறாங்க ஆக்சுவலா ஃபீல்டர்ஸ் ஆஃப் சைட்ல. பிகாஸ் ரெண்டு பேருமே ரிவர்ஷிப் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பட் இந்த பால் கொஞ்சம் முன்னாடியே விழுந்திருக்கு. 2 ரன் திருப்பி எடுத்துருக்காங்க. நிறைய 2 ரன் ஓடுறாங்க இந்த சீசன்ல. ஐயோ நம்மளா ஓடனா பாதியில படுத்துவோம். ஒரு அருமையான ஷாட். அங்க ஃபீல்டர் கிடையாது. பவுண்டரி ஆக மாற வாய்ப்பு. பிடிச்சிருக்காரு யுவன். கம்ஃபர்டபிளி டேக்கன் 2 ரன்ஸ். இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கப்பல்ஸ் ஓடிப்பாங்க. அதாவது 2 ரன் கப்பல்ஸ் ஓடிப்பாங்க. எங்கன்னு பாக்குறாங்க. அருமையான ஒரு பந்து கோபி கிட்ட இருந்து. கோபி நல்ல ஐடியாவா போட்டாரு. ஆனா இங்க இருந்து இவங்க ஐடியாவா அண்ணாரு சொல்றாங்க. என்னங்க விஜயகாந்த் அவர்களே, திரும்ப ஒரு கற்று போட்டாரு. 1 ரன்கள் மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேட்ஸ்மேன் மேட்சை முடிப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக விளையாடிட்டு இருக்காங்க ஃபார் தி டீம் ஜேசிசியாக. மேட்சில் கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளாக வின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜேசிசி. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு. பால் கேரி ஆகல. 1 ரன் மட்டுமே. ரெண்டாவது உங்க 1 more பால் இருக்குங்க. இருக்குண்ணா வண்டியில. அவர்தான் பாட்டில்
கேட்ச் ஆகாம வாய்ப்பு இல்லை. டாட் பாலா போட்டாரு, பட் நல்ல ஒரு பால். எண்ட் ஆஃப் தி 4th ஓவர், லெக் பை என்ற முறையில் 1 ரன்கள். எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் ஸ்கோர் தம்பி ராஜா 38, டார்கெட் 48. 10 runs to win. 24 பந்துகளில் 10 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. விவேக் ஸ்ட்ராங் பவுலர்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அவர் ஓகே. டாட் பால், பட் லெக் பைஸ் என்ற முறையில் 1 ரன்கள். லெக் பைஸ் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா அது ஆக்சுவலா ஒரு கிரிக்கெட் ரூல். பட் ஷார்ட் ஆஃபர் பண்ணாதான் அது ரன். ஐனா மானினா திருப்பி என்ன சொல்றாரு முருகா, நல்ல ஒரு ஃபீல்டிங் எங்க ஹரிஷ் கிட்ட இருந்து. ஓட்ட கேம். கண்டிப்பா இந்த சீசன் வந்து நிறைய ஒரு சிறப்பான பிளேயர்ஸை பார்க்க முடியுது. எல்லாருமே அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க. நிறைய கேச்சஸ். அடுத்து குட்டி சிசி எம்பிடி 11s டாஸ் போட வாங்க. எம்பிடி 11s எம்பிடி 11s இவங்க எடுத்துருவாங்க. ரிவ்யூ யாரு கேட்டிருக்கா? பேட்ஸ்மேன் ரிவ்யூ. ஓகே. எம்பிடி 11s கேப்டன் அண்ட் குட்டி சிசி கேப்டன்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம். குட்டி சிசி கேப்டன் வந்தாச்சு. எம்பிடி 11s கேப்டன் கொஞ்சம் வந்துருங்க. இன்னும் 10 ரன்கள் மட்டுமே அடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சே ஆகணும். நமக்கு ஆல்ரெடி டைம் இல்லை. எம்பி எங்க இது பேருக்கு கேமரா அவுட்டானா? successful. We out ra? Out ba? Review lost again. Umpire decision stands by. Out. Review lost. Match இன்னும் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 10 எம்பிடி 11s vs குட்டி சிசி. கொஞ்சம் 2 கேப்ல கொஞ்சம் டாஸ் போடுவாங்க. நேரம் இல்லாத காரணத்தினால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லெஃப்டி ஜெகன். இந்த டோர்னமெண்ட்ல பெரிய 6 அவரு அடிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் 79 meters. சென்சிபிளி ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு ஜெகன். அங்க ஒரு கீப்பரோட ஒர்க் பார்க்கலாங்க ஷானபாய் கிட்ட இருந்து. அது பிடிச்ச வச்சா போல. முருகா சிறப்பாக அடித்துக்காருங்க. ஒரு ரிவர்ஷிப்.
வேணான்றானே சொல்லிட்டாங்களா 5 நிமிஷம்ட்டு. ஸ்கோர் 42 6 ரன்ஸ். ஜேசிசி வெற்றி பெற 6 ரன்கள் அடிக்க வேண்டும். 48 அடிங்க கார்த்தி. 6 எடுத்தால் வெற்றி ஃப்ரம் 18 பால்ஸ். ஸ்கோர் சொல்லிட்டாடா அப்படி உனக்கு சோறு போச்சா நீ? சரியா போச்சு போ. செக் வித் டீம் கேப்டன். அதான் உண்மை என்னைக்குமே காப்பாத்தா அப்படி. லெஃப்டி ஜெகன் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு பேட் ஸ்விங் இருக்கு. அங்க ஒரு ஸ்லிப்பர் சாங் அடிக்க வச்சிருக்காங்க பமா கோட்டி அவர்களை. பயங்கரமா பாக்கும்போது கிரிக்கெட் பால் நிற்கிற மாதிரி நிற்கிறார் கோட்டி. அந்த கேட்சை பிடிச்சா அவன் நிற்கிற மாமா நீ ஒரு கேட்ச் பிடிச்சா அவனுக்கு ஒண்ணு இருக்கு. இங்க சின்ன குழந்தை உனக்கு அளிக்கப்படும். குழந்தையின் வெயிட் 4 கிலோ. அருமையான ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் ஹரிஷ் பால்ல இருந்து நல்லா போடுறாங்க போலர்ஸ் இந்த என்டையர் சீசன். இங்க டாஸ் போயிட்டு இருக்கு குட்டி சிசி வர்சஸ் எம்பிடி 11s. திரும்ப ஒரு சென்சிபிளான ஒரு இன்னிங்ஸ். ஜெயன் கிட்ட வந்து ஒரு பெரிய நாடுகளுடைய பேட்ஸ்மேன் இன்னைக்கு சென்சிபிள் ஆடுறாரு. ஜேசிசி காலையிலே பொங்கல் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. இப்பயே பொங்கல் கிடையாதா? இட்லி வடா வாடா. சக்தி கோட் சக்தி. திரும்பவும் 2 ரன் வர வாய்ப்பு. ஓபி நல்ல ஒரு ஃபீல்ட். டீம் எம்பிடி 11s வர்சஸ் குட்டி சிசி. டாஸ் ஆடுப்பா. எம்பிடி டிசிஷன் என்னன்னு சொல்லுப்பா. எம்பிடி சந்தோஷ். எம்பிடி டிசிஷன் என்ன? இந்த ஓவர் மேட்சை முடிக்க ட்ரை பண்றாங்க ஜேசிசி. பட் ஹரிஷ் சிறப்பு போடுறாரு. மேட்ச் கொஞ்சம் உள்ள போய் ஆகணும். எம்பிடி 11s கண்டிஷன் சொல்லுங்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. மேட்ச் முடிய போகுதுடா. இங்க ஒரு ரன் அவுட் ஆக மாற வாய்ப்பு அடிச்சிருக்காங்க. மிஸ் ஆயிடுச்சு. ஷானோ பாய் கிட்ட ரன் ரேட்டுக்காக ஆடி இருந்த ஜேசிசி இப்போ லாஸ்ட்ல ஒரு சின்ன தடுமாற்றம். கண்டிப்பா ரன் அவுட் ஆகும். ரன் ரேட் அவங்களுக்கு முக்கியமான இந்த மேட்ச். 6 ஓவர் அடிச்சு ஆகணும். ஹரிஷ் கிட்ட இருந்து fantastic over for the team Rajasthan Royal. Harish for the man. Harish the man for Rajasthan Royals. Classic cards. ரெண்டாவது எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு தம்பி? 6 ஓவர் முடிஞ்சு இன்னைக்கு 45. 12 பாலுக்கு 3 ரன்கள். கோபி பேக் டு கோபி பேக் டு தி டிஷ். திரும்பவும் கோபி வந்திருக்காரு. கோபி டு முருகா.
இந்த மேட்ச் ஒரு விக்கெட் ஆனா மேட்ச் கண்டிப்பா மாறும். ஓபி இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்ட். 12 பாலுக்கு 3 ரன் அடிக்கணுங்க. கான்ஃபிடண்டா விளையாடுறாங்க ராஜஸ்தான் ராயல். மேட்ச் பார்க்க சூப்பரா இருக்கு. அடிச்சிருக்காரு முருகா. இந்த பால் 2 ரன் ஒரு வாய்ப்பா. நல்ல ஒரு த்ரோங்க இவன் கிட்ட இருந்து. ஆஹா, ரன் அவுட் என்ற முறையில் ஜெகன் வெளியே வராரு. அபிஷேக் அகைன் ஒரு லெஃப்டி கம்ஸ் தி மிடில். எம்பி 11 கொஞ்சம் டெசிஷன் மட்டும் சொல்லிட்டு நீங்க அதில் போடலாமே பிரதர். எம்பிடி வான் தி டாஸ் அண்ட் எலக்ட் போல் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ so much. இந்த மேட்ச் முன்ன கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க. ஆஹா, கிளியர் பண்ணிட்டாருங்க. இது ஒரு 6ங்க. ஜஸ்ட் 60 மீட்டர்ஸ். நோ பாலடா. என்ன அது? நோ பால் 60. நோ பால். மேட்ச் எண்டடி. JCC won the match. Match number 10, MPT 11 versus Kuti CC. MPT 11 won the toss and left to bowl first. கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் போடுங்க MPT 11. சாரி ஃபார் ரஷ், பட் ஸ்டில் நமக்கு இன்னும் 7 மேட்ச் இருக்கு. MPT 11 கேப்டன் இன்னைக்கு பர்த்டே விழாவின் சார்பாக வாழ்த்துக்கள்.